லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் லியோ படம் குறித்து வெளியாகியுள்ள லேட்டஸ்ட் தகவல் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. கமலின் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்த நிலையில் லியோவில் பாலிவுட் பிரபலம் ஒருவர் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் லியோ. சிவன் ஸ்கிரீன் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். லியோவை முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பாணியில் இயக்கி வருகிறார். அண்மையில் இந்த படத்தில் அனிருத் இசையில் விஜய் பாடிய நாரடி பாடல் வெளியானது. இந்த பாடல் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பினாலும் ட்ரெண்டிங்கில் மாஸ் காட்டி வருகிறது. மேலும் லியோ படம் குறித்து எந்த அப்டேட்டும் இணையத்தில் கசிந்துவிடக்கூடாது என்பதில் படக்குழுவினர் உறுதியாகி இருக்கின்றனர். ஆனாலும் இந்த படம் குறித்து அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி சோஷியல் மீடியாவை அதிர வைத்து வருகிறது. அந்த வகையில் ஒரு தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது லோகேஷ் கனகராஜின் முந்தைய படமான விக்ரமில் ரோலக்ஸ் என்ற கெஸ்ட் ரோலில் மிரட்டியிருந்தார் சூர்யா. படத்துக்கான ஹைப்பை அவரின் இந்த கேரக்டர் பல மடங்கு எகிர செய்திருந்தது. தற்போது லியோவிலும் அதேபோல் ஒரு கேரக்டர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி விஜய் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. அதன்படி முதலில் லியோவில் ராம் சரண் கெஸ்ட் ரோலில் நடிப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக பாலிவுட் பிரபலம் அனுராக் காஷ்யப் லியோ படத்தில் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரோலக்ஸ் அளவிற்கு அவரின் கேரக்டர் வெயிட்டாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. அனுராக் காஷ்யப் ஏற்கனவே நயன்தாராவின் இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக நடித்து மிரட்டியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் லியோ படத்தில் புதுவரவாக பிரபல பாலிவுட் இயக்குனரும் வில்லன் நடிகருமான அனுராக் காஷ்யப் இணைந்துள்ளதை பார்த்த ரசிகர்கள் லியோ படத்திற்கான நடிகர்கள் தேர்வுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.